Good morning students, welcome to Kalabharati Academy. Today's discussion we are நம்ம புது chapter ஒன்று போகிறோம், neural control and coordination 1. இந்த neural control and coordination என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன் சிஸ்டம், எல்லா ஜீரண மண்டலங்களும் அல்லது நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இது எலும்பு மண்டலம், இது எல்லாமே நம்ம வேலைகள் செய்யும்போது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யணும். ஒன்று அதிகமாக வேலை செய்கிறது, ஒன்று கம்மியாக வேலை செய்கிறது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கோஆர்டினேஷன் இருக்காது, ஒருங்கிணைப்பதில் இருக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது நம்ம நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. அதுதான் கோஆர்டினேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த நரம்பு மண்டலம் மட்டும் இதை ஒருங்கிணைக்கிறது இல்லை, இது பேர் நியூரல் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். அது போக நாளமில்லா சுரப்பிகள் சுருக்கக்கூடிய ஹார்மோன்ஸுங்களும் இதை ஒருங்கிணைக்குது. அதுக்கு பேர் கெமிக்கல் கோஆர்டினேஷன். இப்போ கெமிக்கல் கோஆர்டினேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நியூரல் கோஆர்டினேஷன் பற்றி பார்க்கலாம். நரம்பு மண்டலம் பூராமே நரம்பு செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இதை நியூரல் சிஸ்டம் அல்லது நியூரல் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். இந்த நியூரல் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம், என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், தனித்தனி உறுப்புகள் அல்லது ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள். அண்ட் ஆல் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி, எல்லா ஆக்ஷன்ஸும் ஆர் கோஆர்டினேட்டட் அண்ட் திஸ் மெயின்டைன்ஸ் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன? உதாரணமாக நம்ம ஃபுட்பால் விளையாடுறோன்னு வச்சுங்க, அல்லது வாலிபால் விளையாடுறோன்னு வச்சுங்க. அப்போ நம்முடைய கண், தசைகள், ஓட்டம், நரம்பு மண்டலம் எல்லாமே சேர்ந்து வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு இந்த விளையாட்டு முடித்த உடனே பழையபடிக்கு அது நார்மல் ஸ்டேஜுக்கு எல்லாமே திரும்பணும். அந்த நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது ஹோமியோஸ்டேசிஸ். நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது ஹோமியோஸ்டேசிஸ். அல்லது திருப்பி ஆக்ஷனுக்கு போகும்போது பழையபடிக்கு எல்லாத்தையும் தூண்டணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போது எல்லா ஆர்கன்ஸும், ஆர்கன் சிஸ்டத்துடைய வேலை அதிகப்படுது. ஆக்டிவிட்டி குறைஞ்சி நம்ம தூங்கும்போது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிது. இந்த ரெண்டு வேலையையும் இந்த நியூரல் சிஸ்டம் செய்யுது. ப்ளஸ் இது எது கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுதுன்னா நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது கெமிக்கல் கோஆர்டினேஷன் ரெண்டுமே ஜாயிண்ட்லி சேர்ந்து இந்த எல்லா ஆக்டிவிட்டியை ஒன்றிணைக்குது, இன்டகிரேட் பண்ணுது. என்ன, தே ஃபங்க்ஷன் இன் ஏ சின்க்ரோனைஸ்டு ஃபேஷன். எல்லாம் ஒரே மாதிரியாக வேலை செய்யணும். அதிகமாக வேலை செய்யும்போது நிறைய ஆக்சிஜன் வேணும், அப்போ லங்ஸ் அதிகமாக வேலை செய்யணும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக வேலை செய்யணும், ஹார்ட் அதிகமாக வேலை செய்யணும், பம்பிங் கெப்பாசிட்டி கூடணும், பிளட் வெசல்ஸ் விரியணும். இதெல்லாம் சேர்ந்து சின்க்ரோனைஸ்டு, எல்லாமே ஒரே மாதிரி நேரத்தில் அது நடக்கணும். இது வேறு நேரத்தில் அது வேறு நேரத்தில் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆக்ஷனால் பிரயோஜனப்படாது, அது பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கு பேர் சின்க்ரோனைஸ்டு ஃபேஷனில் எல்லா ஊருக்கும் நடக்கணும். நியூரல் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் ஆஃப் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் ஃபார் எ குயிக் கோஆர்டினேஷன். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன அர்த்தம்னா எல்லா ஆர்கன்ஸில் ஆரம்பித்து அது தண்டுவடத்துக்கும் மூளைக்கும் கொண்டு போய் நெர்வ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது. மூளையிலிருந்து ஆரம்பித்து திருப்பி எல்லா ஆர்கன்ஸுக்கும் டிஷ்யூஸ் லெவல் வரைக்கும் அது திருப்பி அகைன் உத்தரவோடு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அதுக்கான நெர்வ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். அண்ட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ரேப்பிடாக அது வேலை செய்யும், பட் ஷார்ட்டாக வேலை செய்யும். அது ரொம்ப லாங் பீரியடுக்கு வேலை செய்ய முடியாது. அதனால தான் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இது கூட தேவைப்படுது. நியூரல் சிஸ்டம் ஆஃப் ஆல் அனிமல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் highly specialized cells called neurons which can detect, receive and process and transmit different kinds of stimuli from inside and outside of body. பாடிக்கு உள்ளே வரக்கூடிய ஸ்டிமுலஸ், பாடியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஸ்டிமுலஸ். உதாரணமாக டெம்பரேச்சர் கூடுது மத்தியானம் வெயில் நேரத்தில், அப்போ பாடியோட ஆக்டிவிட்டி மாறணும், அப்போ தான் டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ண முடியும். அதில் பயங்கர கூல் ஆகிடுது, ஐஸ் பீரியடில் போய் சேர்ந்துடுறோம். அப்போ என்ன செய்யணும்? பாடியோட ஆக்டிவிட்டி ஹையர் லெவலுக்கு மாறணும், அப்போ தான் டெம்பரேச்சர் கூடும். இந்த மாதிரி இதுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டிமுலஸுக்கும் அது ஆக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி அந்த மாற்றங்களை டிடெக்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது,
அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதுக்கான ஆர்டர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கறது, இதை பூரா செய்யக்கூடிய செல்கள் பேர் நியூரான் அல்லது நெர்வ் செல். அதுதான் ஸ்பெஷலைஸ்டு செல். ஆனால் இது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறல. சாதாரண லோயர் இன்வெர்டபிரேட்ஸ், முதுகுத்தண்டு இல்லாத சாதாரண கீழ்மட்ட ஆரம்ப காலத்தில் வந்த அனிமல்ஸில், இந்த லோயர் இன்வெர்டபிரேட்ஸில் இந்த சிஸ்டம் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதில்ல, அது வேறு மாதிரி இருக்குது. நியூரல் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி சிம்பிள். அங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மள மாதிரி மூளை அது இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்குது இன்வெர்டபிரேட்ஸ். உதாரணமாக ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னா மூளையே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு நியூரல் நெட்வொர்க், நெர்வ் செல்ஸ் எல்லாம் ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி, நெட்வொர்க் மாதிரி பண்ணி, அது அதுக்கான சிம்பிளான அளவிற்கு மட்டும் அந்த வேலையை செய்யும். வேறு இன்செக்ட்ஸில் பெட்டர் ஆர்கனைஸ்டு, அதில் பிரெயின் இருக்குது. அது போக நம்பர் ஆஃப் கேங்லியா அண்ட் நியூரல் டிஷ்யூஸ், கேங்லியா அதிகமாக இருக்குது, நியூரல் டிஷ்யூ அதிகமாக இருக்குது. என்ன அப்போ அதில் பிரெயினும் இருக்குது. அது ஹைட்ராவோட இன்செக்டில் ஹையர் ஸ்டேஜில் இருக்குது. இந்த கேங்லியான்னு சொல்லி நம்ம இதில் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், நெர்வ் டிஷ்யூவில் அதாவது நியூரானுக்கு 3 பார்ட்ஸ் உண்டு. ஒன்று அதனுடைய செல்லுடைய பாடி, இன்னொன்று டென்ட்ரைட், இன்னொன்று ஆக்சான். டென்ட்ரைட்டும் ஆக்சானும் அந்த செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ். பெரிய எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறது ஆக்சான், சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடியது டென்ட்ரான் அல்லது டென்ட்ரைட்ஸ் ப்ளூரலில் சொன்னோம்னா. என்ன அந்த மாதிரி விஷயங்களில் பாடியும் டென்ட்ரைட்டும் மட்டும் சேர்ந்து மொத்தமாக ஒரு இடத்துல கிளஸ்டராக ரொம்ப சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேங்லியா. அதுக்கு பேர் கேங்லியா அல்லது கேங்லியான் சிங்கிளில் சொன்னோம்னா. என்ன ஆனால் இந்த ஆக்சான்ஸ் எல்லாம் பண்டலாக ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு நெர்வ் மாதிரி நெர்வாக ஆக்ட் பண்ணுது. அப்போ கேங்லியா ஆர் குரூப் ஆஃப் நெர்வ் செல் பாடிஸ், செல்லுடைய பாடி and dendrites present in efferent nerves, afferent nerves and efferent nerves in autonomic and sensory system. அது உடம்புலேருந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய afferent nerves, மேல் நோக்கி போகக்கூடிய மூளைக்கு கொண்டு போகக்கூடிய நரம்புகளையும் இந்த கேங்லியான் இருக்குது. மூளையிலிருந்து வேறு வரக்கூடிய சென்சரி சிஸ்டத்துலேயும் அந்த கேங்லியான்ஸு இருக்குது. இப்போ இன்செக்டிவ் ஹைட்ரா இதில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக இது ஹைட்ராவில் ஒரு நெர்வ் நெட்வொர்க் மாதிரி இருக்குது. டிஃப்யூஸ்டு நெர்வ் டிஷ்யூஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நெட்வொர்க் மாதிரி இது மாறி இருக்குது. இதில் மூளை மற்ற அம்சங்கள்லாம் கிடையாது. ஆனால் இந்த நெர்வ் செல் நெட்டவும் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நைட்டு சன்லைட் இல்லை, இது சன்லைட் வந்த உடனே இந்த பாடி என்ன செய்யுது, அப்படியே விரிஞ்சு இப்படி நீளமாக மாறிக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் நியூரான் டிஷ்யூ பண்ணக்கூடியது. இன்னொன்று எப்படி பண்ணணும்னு சொன்னால், அது மட்டும் இல்லை, இன்னொரு தேவை வரும்போது இந்த பாடி அகலமாக இருக்கிறது அப்படியே சுருங்கிடுது. இதுவும் அந்த நெட்வொர்க் பண்ணக்கூடிய அளவுக்கான வேலை. அடுத்து லாங்கிடியூடினல் கண்ட்ராக்ஷன், இப்படி உயரமாக இருக்குது, சில காரணங்களில் இப்படி சுருங்கிடுது. அதனுடைய கண்டிஷன்ஸுக்கு ஏற்றபடி அந்த செல்ஸ் நியூரான் நெட்வொர்க்கு இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது லோயர் அனிமலில். பட் வெற்றிபெற அதிகமாக இருக்கக்கூடிய பூச்சிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு இன்செக்டுடைய படம். இந்த இன்செக்டுடைய படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்புறம் ஒரு நெர்வ் கார்டு இருக்குது, திஸ் இஸ் ஆக்சான். அதுக்கடுத்து ஒரு கேங்லியான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேங்லியான்ஸ் அங்கங்கேயும், அங்கேருந்து ஒரு ஆக்சான் நெர்வ் கனெக்ஷன் ஆகவும் இப்படியே போய் ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஹையர் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேங்லியான்ங்கிறது ஒன்றும் இல்லை. இது தொராசிக்கில் இருக்கக்கூடிய கேங்லியான், அப்டாமனில் இருக்கக்கூடிய கேங்லியான், எங்கெங்கே இருக்கோ அதுக்கு ஏற்றபடி பேர் வச்சுருக்கிறாங்க. கேங்லியான்ங்கிறது நெர்வ் டிஷ்யூடைய பாடி அண்ட் டென்ட்ரைட் சேர்ந்தது. ஆக்சான்ஸ் பூரா வெளியே நீட்டி நெர்வ் கார்டு மாதிரி ஃபார்ம் ஆகி போய்கிட்டுருக்கும். ஸோ இப்போது லோயர் லெவலில் அனிமல்ஸில் நெர்வ் டிஷ்யூ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். அடுத்து ஹியூமன் பீயிங்கில் எப்படி இருக்குது, அது என்ன செய்யுது, அது அடுத்த டிஸ்கஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.